வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 327 மத்திய பார்வையாளர்கள் நியமனம். மத்திய பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு நாளைக்குள் செல்ல தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. திமுக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல். முதல் நாளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முழக்கம். தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் முதலமைச்சர். திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வு எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போல் அதிமுகவுடன் பாஜகவும் போலி நாடகம் போடுகிறது. தேர்தல் நெருங்குவதால் பெண்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் திடீர் பாசம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருள் விற்பனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாணவர்கள் சீரழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சாடல். கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜருவாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற கட்சி ஊசலாடி கொண்டிருப்பதால் பதவியை தக்கவைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவி மட்டும் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டமாக விமர்சனம். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. விழுப்புரத்தில் நடைபெற்ற என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. நயன்தாரா வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என பேசியதால் கூட்டத்தில் சலசலப்பு. திமுக அரசை கண்டித்து என்டிஏ சார்பில் தென்காசியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயினார் படம் மிஸ்ஸிங். பாஜகவினர் தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பு. இந்த கொடூரமான செயல்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் போன சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய தலைமை காவல்துறையினுடைய காரணமாக இந்த காவல்துறை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு துறையினுடைய தலைவரை மீண்டும் ஆட்சிக்கு வரப்படுவது 108 என அற்புதமான தரத்தை. எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. புதிதாக கூட்டணிக்கு வரும்படி நாங்கள் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்கவும் தேவையில்லை. தாவேக தலைவர் விஜய் குறித்து மறைமுகமாக பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அழுத்தம் கொடுக்கிறோம், நாங்க யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பான கூட்டணி தான் நாங்க இப்போ ஏற்படுத்தி இருப்பது.
எங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கூட்டணியில் திமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியில். தாவேகாவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. மக்களை குழப்புவதற்காகவே இதுபோன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து வருவதாகவும் காட்டும். அதுபோன்ற எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் நாம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரியிலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. புதுச்சேரிக்கான பாஜக தேர்தல் குழு கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மாதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்து தெரிவித்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் பதிலடி. நடிகர் ரஜினிகாந்த் அன்புக்கு தான் அடிபணிவார், யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார். ரஜினியை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். அதுக்கு பதிலாக ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்கு தான் அவர் அடிபணிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ரஜினிகாந்த் அறிக்கை. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனவும் நிகழ்ச்சி. கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி. தமிழ்நாட்டில் கீழடி உட்பட மொத்தமாக 8 இடங்களில் அகழாய்வு ஆராய்ச்சி. தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளோம். பல மாதங்கள் தாமதத்துக்கு பின்பு நமது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. குன்னூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பறிமுதல். ஆவணங்களின்றி கணக்கில் வராத ஏராளமான நகைகள் இருந்த நிலையில் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. பட்டுக்கோட்டை அருகே கொண்டிகுளம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000 நெல் மூட்டைகள் கொள்முதலுக்கான காத்திருப்பு. மழை பெய்தால் நனைந்துவிடும் அபாயம் உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். மானாமதுரையில் கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு. டிஎஸ்பி ராஜா, எஸ்ஐ உட்பட 11 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். ஈரான் தாக்குதல் காரணமாக சென்னையிலிருந்து துபாய் செல்லும் விமானங்கள் 2வது நாளாக ரத்து. துபாய், அபுதாபி, குவைத், பஹ்ரைன், தோஹா, மஸ்கட், சார்ஜா செல்லும் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் அவதி. எதிர்க்கட்சிகளின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து 8 எம்பிக்களின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து. சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யும் தீர்மானம் மக்களவையில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றம்.